ஒரு சிம் கார்டு சேல்ஸ்ல இருக்கேன். ஸோ நான் தனியா நின்று தான் சேல்ஸ் பண்ணணும். கூட நம்ம கூட பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அபுதாபி செட் ஆயிருச்சா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில்னா, இங்க எதுவுமே நமக்கு செட் ஆகாது. நம்ம அதுக்கு செட் ஆகிக்கணும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அம்முச்சில இருந்தவர் எப்படி அபுதாபிக்கு போனாரு அந்த கேள்வியுமே எனக்கு கொஞ்சம் இருக்கு ப்ரோ. டேக்லைன் எல்லாம் பயங்கரமா பிடிச்சிருக்கீங்களே, அம்முச்சிட்டு அபுதாபின்னு. என்னடா எல்லாரும் என் பேர் எழுதிருக்காங்க. முன்ன போய் யாருக்கா பிடிக்காம இருக்குமாடா? ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற அந்த அனுபவம் எப்படி இருக்கு ப்ரோ? ஒரு சிம் கார்டு சேல்ஸ்ல இருக்கேன். ஸோ நான் தனியா நின்று தான் சேல்ஸ் பண்ணணும். கூட நம்ம கூட பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அபுதாபி செட் ஆயிருச்சா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில்னா, இங்க எதுவுமே நமக்கு செட் ஆகாது. நம்ம அதுக்கு செட் ஆகிக்கணும். கையில காசுலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனா அந்த 3 வருஷத்துல இல்ல ஒரு நாள் கூட நான் பசியில தவிச்சதே கிடையாது. 2 இயர்ஸ்க்கு பார்க்க முடியாது. அது ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ஸிங் மூமெண்ட் இருக்கும். இதை பத்திலாம் நிறைய பேசியிருப்பாங்க இல்லையா? இதை பத்தி பிரசிடென்ட் நான் பேசல. ஏன்னா இது வந்து எனக்கு சடனா நான் வந்து போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபிக்ஸ் பண்றேன். அப்புறம் நான் அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. சடனா கிடைச்சி 2 நாள்ல இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஏர்லி மெமரிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நக்கலைட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கும். அது கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு போறத பார்க்கும்போது எங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. இல்ல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வைக்க. ஜென்சன் அண்ணா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஜென்சன் அண்ணா பாக்குறப்போ. சினிமால இருக்கும், அவ்வளவுதான் சந்தோஷம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம் சிவமூர்த்தி ப்ரோ. சந்திச்சதுல வீடியோ காலில் கனெக்ட் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களோட இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய குட்டி குட்டி அந்த ஒரு ஃபேன் ரிக்வெஸ்டிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அண்ட் அம்முச்சில இருந்தவர் எப்படி அபுதாபிக்கு போனாரு அந்த கேள்வியுமே வந்து எனக்கு கொஞ்சம் இருக்கு ப்ரோ. ஸோ எல்லாத்த பத்தியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேக்லைன் எல்லாம் பயங்கரமா பிடிச்சிருக்கீங்களே, அம்முச்சிட்டு அபுதாபின்னு. ஒரு ரைமிங்ல வந்துருச்சு, எடுத்துட்டேன். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஸோ ஹாப்பி. உங்களோட அந்த இன்ஸ்டாகிராம் vlog வந்து அப்படியே மனசுக்கு நெருக்கமா உங்களோட அந்த சாஃப்டான வாய்ஸ்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. ஒரு மாதிரி நீங்க ஒரு அந்த இன்னசென்ட் ஃபேஸ்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்படியா? ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்களுக்கு அந்த மலையாளத்துக்காரர் கடை அந்த வார்த்தை சொல்றதுதான் பயங்கரம். நம்ம மலையாளத்துக்காரர் கடை தான் அது. அந்த ஃப்ளோல நான் வந்து என்ன பாக்குறனோ என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் பண்றேன். வேற எதுவும் விளாக்ல பண்றது இல்ல. பெருசா என் விளாக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் ஆனா என் லைஃப்ல நடக்கிறது அப்படியே இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு டைரி மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, கரெக்ட். ஆமா, நம்ம நிறைய இடத்துல நிறைய மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம அதை பார்த்துட்டு இப்படிலாம் இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸா இருக்கும் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பான முறையில். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நிறைய டைரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நக்கலைட்ஸ்ல பேக் டு ஸ்கூல், அம்முச்சி 2 இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைரிஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே சேர்த்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பான. அது எப்படி இல்லாம இருக்கும்? 8 வருஷம் இல்ல 8 வருஷம் இல்ல இல்லாம இருக்காருல்ல. எனக்கு இப்போ கண்டிப்பா நம்ம ஒரு டிஜிட்டல்ல வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு சினிமா கனவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நீங்க அம்முச்சிலையோ இல்லை பேக் டு த ஸ்கூல்ல லக்கனைட்ஸ்ல மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவங்கெல்லாம் வந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வருவாங்க, அதுக்கான கேப்பபிள் அதுக்கான எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குங்கிற மாதிரி நாங்க வெளியில இருந்து பார்க்குற பயங்கர என்ஜாய் பண்ணோம். ஆனா கட் பண்ணா சடனா அபுதாபில இருந்து வீடியோ போடுற மாதிரி உங்களை பார்க்க முடிஞ்சது. அதை என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ப்ரோ. இப்ப நான் அபுதாபில இருக்கிறதுக்கு காரணம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஆல்ரெடி என் vlogல மென்ஷன் பண்ணிருப்பேன். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி எங்க அப்பா தவறிட்டாங்க. ஸோ ஃபேமிலின்னு அடுத்த லெவலுக்கு ரன் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ஸ்க்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா அங்க இருந்து நம்ம பெரிய இன்கமா ஜென்ரேட் பண்ண முடியல இப்பத்த சூழ்நிலையில. அடுத்து சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தது நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னா நம்ம கையில காசுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? காசு நம்பி தானே எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம்ல ராயேஷ் அண்ணன்ட்ட சொன்னேன். பிரசன்னா பேச முடியல. அப்போ வந்து எல்லாரும் பிரசன்னா பிஸியா இருந்தாங்க ஷூட்டிங்ல. எங்க டீம்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ராயேஷ் அண்ணன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போறேன்னா நான் போயிட்டு வரேன்னா ஒரு 2 வருஷம். 2 வருஷமாடா? அப்படியாடா? ஓகேடா. வந்துடுவியாடா? ஓகேடா சரிடா போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே டீம்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்துருங்க. திரும்பி எவ்வளவு சீக்கிரம் இந்த கமிட்மெண்ட்டை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நார்மலைஸ் பண்ணிட்டு திரும்பி போய் கண்டினியூ பண்ணுவேன்.
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். ப்ரோ கண்டிப்பா. இப்போ ராஜேஸ்வரன் அண்ணா டைரக்டரா இருக்கட்டும், பிரசன்னா சாரா இருக்கட்டும், மத்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னடா நம்ம கூட ஒரு நாள் அப்படியே டிராவல் பண்ணிட்டாங்க. அ லைக் அப்பப்போக்கே ஃபோன் பண்ணி பேசிக்குவோம். பக்கத்துல இருந்தா பார்த்துப்போங்கிற மாரி சிச்சுவேஷன். இப்ப திடீர்னு கட் பண்ணி ஃபாரின் போறான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2 இயர்ஸ்க்கு பார்க்க முடியாது. அது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மிஸ்ஸிங் மொமெண்ட் இருக்கும். இத பத்திலாம் நெறைய பேசியிருப்பாங்க இல்லையா? இத பத்தி ராயசன் பிரசன்ட் நான் பேசல. ஏன்னா இது வந்து எனக்கு சடனா நான் வந்து போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபிக்ஸ் பண்றேன். அப்புறம் நான் அது இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. சடனா கிடைச்சு 2 நாள்ல இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்போ 2 பேர்கிட்டயும் உட்காந்து டீட்டெயிலா பேச முடியல. பிரசன்னா ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்க அடுத்தடுத்து. ராஜேஷ் அண்ணா அவங்க கோயம்புத்தூர்ல அவங்க அடுத்த படத்துக்கான வேலையில இருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டப்போ ஃப்ரீ டைம்ல கால் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னா அப்படின்னா. என்னடா திடீர்னு சொல்றேன் அப்படின்னாரு. ஆமா நான் இந்த மாதிரி இப்படி இருக்குண்ணா அப்படின்னா. ஓகேடா ஓகேடா உன்னோட இதுதான், நீ பார்த்து போயிட்டு வா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லல. அதை தாண்டி ரெகுலரா அவங்கள்ட்ட பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கான வேலைகள் இருப்பாங்கல்ல. என்னோட ஒர்க்கிங் டைமும் வேற, நான் இந்த ஊர் டைம் வேற, அந்த ஊர் டைம் வேற. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேக்ல இருக்கு இங்க டைம். நம்ம ஊர்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கும். நம்ம வீட்லயே பெருசாக நம்ம பேச முடியல. மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாவது பேசுவேன். ஏன்னா என்கிட்ட நம்ம யார்ட்டையுமே கம்யூனிகேட் பண்றதுக்கான டைம் இருக்காது. நான் விளாக்ஸ்ல மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்ல போனா. கிரேட் ப்ரோ. எப்படி இருக்கு அபிதாபிலாம்? செட் ஆயிருச்சா? என்ன தோணுது ப்ரோ? இப்போ நம்ம பொறந்து வளர்ந்த ஊரு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற அந்த அனுபவம் எப்படி இருக்கு ப்ரோ? என்னெல்லாம் கத்துக் குடுக்குது ப்ரோ அங்க? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம மீடியா லைஃப்லயும் நமக்கு முன்ன பின்ன ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், காசு கஷ்டங்கள் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் நம்ம 3 வேளை சாப்பிட்டுருவோம் இல்லையா? 3 வேளை எப்படியாவது சாப்பிட்டுருவோம். ஏதாவது ஒண்ணு கூட அங்க பசங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வீட்டுல அம்மா வீட்டுக்கு போனா சாப்பாடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி இல்லை. இங்க நம்ம சமைச்சதான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா இங்க மெஸ்ல ஜாயின் பண்ணணும். இங்க வந்து எக்ஸ்பென்சிவ். இங்க வந்து ரூம், இங்க பெட் ஸ்பேஸ்ல தான் நான் இருக்கேன். இதுவே நம்ம ஒரு கஷ்டம் 8 ரூபா கிட்ட வரும், 8,500 கிட்ட வரும். ஃபுட்டுக்கும் அந்த மாதிரி. இதுக்கே நம்ம மந்த்லி ஒரு 18,000 இருந்து 20,000 நம்ம இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது. நான் ஒர்க் பண்ற இது வந்து ஒரு சிம் கார்டு சேல்ஸ்ல இருக்கேன். சோ நான் தனியா நின்றுதான் சேல்ஸ் பண்ணணும். நம்ம கூட பேச்சு துணைக்கு பெருசா ஆள் இருக்க மாட்டாங்க. மேபி நம்ம அதிகபட்சம் பக்கத்து கடையில அந்த மாதிரி பேச்சு அப்படி நம்ம கஸ்டமர் கூட மட்டும்தான் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நான் வந்து தனியா இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. என்னை சுத்தி எப்பயுமே டீம்லயும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஏரியாவுக்கு போனாலும் என்னை சுத்தி பசங்க கேங் இருந்துட்டே இருப்பாங்க. அதனால நான் அவங்களோட இருந்துட்டே இருப்பேன். இங்க வந்து தனியா இருக்கப்போ அது கொஞ்சம் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்தது. அது அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப இங்க இருக்கு அபுதாபி செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில்னா, இங்க எதுவுமே நமக்கு செட் ஆகாது. நம்ம அதுக்கு செட் ஆயிக்கணும். ஏன்னா நம்ம தான் கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்கோம். அதுக்கு நம்ம செட் ஆயிட்டோம்னா அது நம்ம போற போக்குல வாட தம்பி கூட்டிட்டு போவோம். இல்லைன்னா டி வாங்குறது ஒரு இதுதான். இல்லையா ப்ரோ? ஆமா. நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகல, நம்மளால பண்ணிக்க முடியலன்னா அடி வாங்குறது உறுதிதான். இல்லையா ப்ரோ? ஆமா கண்டிப்பா. நம்ம சர்வே ஆகிறோம். நம்ம ஒரு மாதிரி உடஞ்சிருவோம். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். கரெக்ட். என்னோட ஒர்க் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இப்படி சொல்றேன். மத்த ஒர்க்ல மேபி அவங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, கூட 10 வேலை செய்வாங்க. அவங்க கூட அடாப்ட் ஆயிடலாம், கொஞ்சம் சீக்கிரம் செட் ஆகும். இப்ப நான் இருக்க ஃபீல்டுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம அதுக்கு செட் ஆகுறதுக்கு. ஏன்னா இங்க லாங்குவேஜ் நம்ம வந்து புதுசு இல்லை. நான் வந்து ஒரு சேல்ஸ்ல இருக்கனால இங்க ஹிந்தியோ அரபிக்கோ இதெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து பேசிக்கா கத்துக்கிட்டு அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சேல் பண்ணணுங்கிறது பெரிய டாஸ்க். ஸோ இதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆகிக்கிட்டே தான் இருக்கேன், அடாப்ட் ஆகிட்டே தான் இருக்கேன். புரியுது ப்ரோ. நம்ம இப்போ தனியா இருக்கும்போது தான் வந்து அஃப்கோர்ஸ் அந்த நிறைய கவலைகளோட எண்ணங்களும் சரி, நிறைய சந்தோஷமா இருந்த எண்ணங்களும் சரி வந்துட்டு போகும். அங்க இப்போ நீங்க தனியா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்னலாம் யோசிக்கிறீங்க? அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும், கமிட்மெண்ட் வரும். அதெல்லாம் எப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பழைய ஞாபகங்கள் கமிட்மெண்ட்னாலதான் இங்க வந்திருக்கோம். அது வேற விஷயம். கரெக்ட். பழைய ஞாபகங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அதனால நம்ம பல விஷயங்கள் யோசிச்சுட்டு தூங்க முடியாது ஒழுங்கா. ஒரு சில நாள் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், வந்து படுத்தணும் தூங்கிடும். ஒரு சில நாள் கொஞ்சம் டயர்டோட வந்தோம்னா தூக்கம் வராது. இந்த மாதிரி என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே தூக்கம் வராது. இது எப்ப இது மாறும், இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், வேற என்ன பண்ணணும், வேற ஏதாவது நம்மள இங்க இருந்துட்டு நான் வேற ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கான டைமிங் பெருசா இல்லை. ஏன்னா இங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு.
இங்க நம்ம வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சாலும் பெருசா நம்ம எடுத்த உடனே பண்ண முடியாது. இங்க அதுக்கான இன்ஃபுளுன்ஸ் லைசன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கணும். அதுக்கே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 80,000 90,000 கிட்ட ஆகும். சோ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அது பண்ணணுமா அப்படின்னு ஒண்ணு தோணும். இந்த மாதிரி இதெல்லாம் இங்க இருக்கனால ரொம்ப யோசனையாவே இருக்கு. இப்ப நம்ம 2 வருஷத்துல நம்ம முடிச்சுட்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு யோசிப்போம். பட் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே காசு தான். அதுதான் பிரச்சனை. ஆனா நெறைய கத்துக்கலாம் இல்லையா ப்ரோ? இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அந்த டைம்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒண்ணு யோசிப்போம். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாரி அப்போ ஒரு கனவு ஒண்ணு நம்ம காணுவோம். ஆனா ரியாலிட்டி ஹிட் வந்து அதுக்கு இல்ல நீ ஆசைப்படுறது நியாயமான ஒண்ணு. ஆனா உனக்கு அது இப்ப கிடைக்காது. கொஞ்சம் நான் சுத்தி விட்டு தான் உனக்கு குடுப்பேங்கிற மாரி ஒண்ணு காமிக்கும் வாழ்க்கை. அத தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா ப்ரோ? இல்ல கண்டிப்பா அது எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஃபீல்ட்ல இருக்க மீடியால இருக்க எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு அது 10வது ஸ்டெப்ல கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு 100வது ஸ்டெப்ல கிடைக்கலாம். ஆனா கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை ஒண்ணுதான். இதுக்கு மத்தியில எப்ப கிடைக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியாது சினிமா பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப எங்க டீமோட அல்டிமேட் ஐடியாவே வந்து சினிமாவுக்கு போகணுங்கிறதுக்காக தான் சேனல்ல ஒர்க் பண்ணோம். சினிமா பேட்டர்ன்லாம் தான் நாங்க இங்க வேலையும் செஞ்சோம். எங்க வீடியோஸ் பார்த்தாலும் எல்லாமே அதுல சினிமால என்ன கிராஃப்ட் பண்ண போறோமோ அதைத்தான் நாங்க இங்க பிராக்டிகலா பண்ணி பார்த்தோம். அதோட வெளிப்பாடுகள் தான் நாங்க எங்க டீம்ல இது வரைக்கும் எத்தனை வீடியோஸ்ல பண்ணிருக்கோம். அது எல்லாமே இதுல இங்க இருக்க ஏன்னா இதுக்கான அதுக்கான டிபார்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு ஆக்டிங், டைரக்ஷன், சினிமோகிராஃபர், சவுண்ட் டிசைனிங், இந்த மாதிரி அதுக்கான துறைகள்ல எல்லாருமே அப்டேட் ஆகிட்டே இருந்தாங்க. சோ இப்ப எங்க டீம்ல இருந்து எல்லாருமே சினிமாவுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பண்ண முடியலங்கிறது ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா அது எப்படி அவசியம் இல்லாம இருக்கும் நமக்கு. ஆனா வந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க டீமோட அல்டிமேட் கோல் வந்து சக்சஸ் ஆயிருச்சு. நம்ம தனிப்பட்ட முறையிலான அல்டிமேட் கோல் வந்து எப்ப ஆகும்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ இந்த குடும்பஸ்தனோட சக்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்காரங்களோட சக்சஸ் மாதிரியே தெரிஞ்சது உண்மையிலேயோ. அவ்வளவு ஹாப்பியா. ஒரு பக்கம் மற்ற படங்கள்லயுமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடிக்கிறத பாக்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? இப்ப ரீசெண்டா கூட பொங்கலுக்கு டிடிடி வந்து வந்திருந்தது. சஸ்டீனா, ராஜேஷ் எல்லாருமே பண்ணிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. கண்டிப்பா பசங்க கலக்கிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. இண்டஸ்ட்ரியில நிறைய நல்ல நல்ல டாக் வருது. ஏன்னா நாங்க எப்பவுமே ப்ரெஸ் ஷோவெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த பசங்க இந்த கேங் சூப்பரா பண்றாங்க, இந்த கேங் சூப்பரா பண்றாங்கிற அந்த இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஊருக்காரங்க நல்லா ஒரு பயங்கரமான ஒரு பேர் வருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் வந்து நமக்கு கிடைக்கும். ஆமா ஆமா, அது ஜென்சன் அண்ணா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஜென்சன் அண்ணா பாக்குறப்போ. ஏன்னா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் கூட நான் ரொம்ப டிராவல் பண்ணிருக்கேன். லைஃப்ல என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் அவர் அடுத்தடுத்து இந்த சினிமாவில இழுத்து பிடிச்சி வந்தது பெரிய விஷயம். அவரோட ஸ்ட்ரகிள்ஸ்ல வந்து அவர் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விட பெரிய இடத்துக்கு போவாரு அப்படின்னு அவருக்கும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா போவாரு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி ஒரு அழகா ஒண்ணு ஆரம்பிக்குது. கண்டிப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் ஒரு சின்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வரதான் செய்யும். ஆனா அது கொஞ்சம் பிளவுபட்டு போறது நாங்க பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆனோம் ப்ரோ. ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன்னா ஏன்னா எங்களோட அந்த ஏர்லி மெமரிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நக்கலைட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கான்டென்ட், அவ்வளோ என்ஜாய்மெண்ட், அவ்வளோ ரியாலிட்டிக்கு நெருக்கமான ஒண்ணு, நம்ம ஊர் பாஷையில வேற ஒண்ணு. இது நம்ம பண்றது அவங்க வீடியோல பண்றாங்க. அது அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அப்படி ஒரு டீம் இல்ல. அது கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு போறத பார்க்கும்போது எங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ப்ரோ அந்த டைம்ல இருந்தது? இதுல நான் என்ன சொல்றது எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க டீமோட அல்டிமேட் கோல் வந்து சினிமா பண்றதுதான். அதுல எந்த இடத்துல இருந்து பண்ணாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து பண்ணாங்க, எல்லாருமே சினிமா பண்ணணும், அதுக்காக தான் உழைச்சோம். அதுக்கான இடத்துல எல்லாருமே இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக எல்லாரும் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த உழைப்பு வந்து அவங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு கொண்டு போகும். அது கூட இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி நின்று சேர்ந்து டிராவல் பண்ணாலும் சரி, எல்லாருமே ஒரே தளத்துல தான் டிராவல் பண்றோம், ஒரே தளத்துலதான் இனிமேல் இருக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. இதுல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சினிமால இருப்போம், அவ்வளவுதான். சந்தோஷம் ஒட்டுதான் இருப்போம். ஆனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை பாரு எப்படி எல்லாம் இருக்குங்கிற மாதிரி திரும்பி பார்க்க வைக்கும் இல்லையா ப்ரோ? கண்டிப்பா மீடியால இருக்கப்பயும் குடும்பம் தான் இல்லாம இல்ல. பட் என்ன, அப்ப வந்து நம்ம கூட சப்போர்ட்டிவா அப்பா இருந்தாங்க, இல்ல ஃபேமிலி எல்லாருமே வேலைக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்மள்ட்ட பெரிய இன்கம் வந்து அவங்க எதிர்பார்க்கல.
இப்போ சடனா இப்போ ஒரு பர்சன் இல்ல அப்படிங்கிறப்போ நான் எங்க அப்பாவோட இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும், என்னோட இடத்தையும் நான் தக்க வச்சுக்கணும் குடும்பத்துல அப்படிங்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இந்த நேரத்துல வித்துட்டேன் அப்படின்னா எங்க அம்மாவும் தங்கச்சியும் நான் மட்டும்தான் இனி ஹோல்ட் பண்ண முடியும். நான் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்திருக்கேன். பார்ப்போம். இப்போ எப்படி ப்ரோ வீட்ல என்ன சொல்றாங்க? வீட்ல எல்லாம் ஹாப்பியா? அம்மா, தங்கச்சி எல்லாம் ஹாப்பியா ப்ரோ? நம்ம எப்படி சொல்றது, அங்க இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சீக்கிரமா வந்துருங்க ப்ரோ சென்னைக்கு நம்ம ஊருக்கு. கண்டிப்பா வரேன் ப்ரோ, சீக்கிரம் வரணும். மைண்ட் பூரா அங்கதான் இருக்கு. என்ன பண்றது, சீக்கிரம் முடிச்சுட்டு கண்டிப்பா வந்துருவேன். நிறைய பேர் நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்குள்ளதான் இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் அதே இதுக்குள்ளதான் இருக்கேன். இல்ல நிறைய பேர் வந்து சடனா அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. சடனா ஒரு வீடியோல வந்து தனியா பண்றப்போ வந்து அவங்க நினைக்கதான் செய்வாங்க, என்னது தனியா பண்றாரு, என்னது இல்ல. நான் பண்ற ஒவ்வொரு விளாக்ஸ் கீழேயும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துடும். நெட்ஃபிளிக்ஸ் என்னாச்சு. அது நல்லா இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கேன் தான் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். நானும் எங்க டீம்ல சொல்லிட்டு அவங்களுடைய பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி எப்ப போறேன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா போய் நான் கண்டினியூ பண்ணாமல இருக்கேன். எங்க டிராவல் நெட்ஃபிளிக்ஸ் டீமோட தான் இருக்கும். நாங்களும் ஒரே டீம் தான். ஸோ அதை யாரும் தப்பா புரிஞ்சுக்கலாம், நான் இந்த இடத்துல சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஹாப்பி ப்ரோ. எங்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆன்சரும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஏன்னா இன்டர்வியூலாம் நான் இங்க வந்து நான் பண்ணுவேன்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு கடைசியா இன்டர்வியூ கொடுத்து ஒரு 4 வருஷம் இருக்கும், அதுக்கு மேல இருக்கும். நம்ம எப்படி சொல்றது, 5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பெருசா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கல. இப்ப திரும்பி வந்து இந்த இன்டர்வியூன்னு ஒண்ணு பண்றப்போ வந்து திரும்பி கொஞ்சம் நம்ம ஃபீல்ட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எப்படி சொல்றது, திரும்பி எங்க ஆபீஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எங்களுக்கும் ஸோ ஹாப்பி உங்க கூட பேசினதுல. ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டா விளாக் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கண்டினியூ பண்ணணும் ப்ரோ. நம்ம ஒர்க்கிங் டைம் ஒண்ணு இருக்கு, நமக்கு இங்க டார்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிக்கிற டயத்துல ஒரு சில நாள் பண்ண முடியல. இன்னொன்னு நான் கண்டென்ட்டா இதுல விளாக்ஸ் எல்லாம் நான் விளாகா பண்றேன். நான் பர்சனல் விளாகா மட்டும்தான் பண்றேன். ஸோ கண்டென்ட் பண்ணாம விளாக் பண்ணோம்னா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு அது பெருசா போகாது. நம்மள ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க, நம்மளோட ரொம்ப கனெக்டா இருக்கவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் இப்போதைக்கு என் விளாக இன்னும் எப்படி கொண்டு போறேன்னா, எனக்கு பேச்சு துணைக்கு பெருசா ஆட்கள் இல்லை. வந்து பர்சனலா புலம்பிக்கிறதுக்கும் பேசிக்கிறதுக்கும் என்னோட இத்தனை நாள் என்னோட ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் விளாக்ஸா கண்டினியூ பண்ணேன். பட் அதே டைம்ல அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது. நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தாங்க, வேற ஏதாவது இனோவேட்டிவா பண்ணுங்க, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கன்னு சொல்ல செய்யறாங்க. என் லைஃப்ல அந்த மாதிரி புதுசா நடந்தா நான் பண்ணாமே இருக்க போறேன். ஏன்னா மாசம் ஒரு நாள் தான் எனக்கு லீவுங்கிறதுனால நான் பெருசா எங்கேயும் போக முடியாது. அந்த ஒரு நாள் லீவும் எனக்கு எப்படா தூங்குவோம் தான் இருக்கும் எனக்கு. ஸோ ரெகுலரா நம்ம ஒர்க்குக்கு போறதுனால பெருசா பண்ண முடியல. நான் இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலான் இருக்கேன். அது நம்ம லைஃப் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சுன்னா ரெகுலரா பண்ண ட்ரை பண்றேன். இப்போ மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேன், பண்றேன் ப்ரோ, கண்டிப்பா பண்றேன். அது எனக்கு பிடிக்கும், உங்க வாய்ஸ்ல கேட்கறது நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த லொகேஷனுமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்படியா, சந்தோஷம். அந்த மலையாளத்துக்கார சலூன் கடைக்காரரோட என்ட்ரன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இல்ல அந்த கடை வந்து அப்படியே நம்ம ஒரு ஊர்ல இருக்க கடை ஃபீல கொடுக்கும் அந்த கடை. அதனால அங்க போவேன். நல்லா மலையாளிஸ் நல்லா தமிழ் பேசுவாங்க. அவங்களால நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு நம்மளும் பேசுறது ஈஸியா இருக்கும். எங்களுக்கும் நிறைய மெமரிஸ் வந்து வந்துட்டு போன மாதிரி டக்குன்னு நல்லா இருந்தது. இல்ல இத்தனை நாள் நான் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்த விஷயங்களே எனக்கு திரும்பி ஒரு வார்த்தையா வெளியே பேச வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த அபுதாபில இருக்கப்பயும் என் கூட கான்டாக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ணதும் சரி, ஒரு இன்டர்வியூ வச்சதும் சரி, எனக்கு இந்த நேரத்துல எப்படி சொல்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so much. ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ so much சிவா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.